மத்தேயு 28:10 சொல்றாரு, நீங்கள் பயப்படாத. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, உலகத்தின் முடிவிருந்து சகல நாட்களும். நம்ம கூட இருக்கும்போது என்ன பயம் சொல்லுங்க? இயேசு கூட இருக்கும்போது என்ன பயம்? சீசர்கள் இயேசுவோடு பிரயாணம் பண்ணும்போது காற்றும் கொந்தளிப்பும் வந்த உடனே என்ன பண்றாங்க? பயப்படுறோம். இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை அவமானப்படுத்துறோம். ஒரு வல்லமுள்ள தேவன், ஒரு பராக்கிரமுள்ள தேவன், ஒரு விடுதலையாக்கக்கூடிய தேவன், இந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படும் போது யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க? நம்ம ஆராதிக்கிற ஏசப்பாவுக்கு அசிங்கம். அவரை கூட்டி இருத்தி வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. சவுலுக்கும் தாவீதுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, தாவீதை விட சவுல் தான் பெரிய யுத்த வீரன். தாவீதை விட சவுல் தான் ஆமென் சோத்திரம் பராக்கிரமம் செய்தவன். தாவீதை விட சவுல் தான் அழகுள்ளவன். தாவீதை விட சவுலுக்கு தான் அதிக திறமை உண்டு. ஆமா, எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சவுல் பயந்தான், தாவீது பயப்படல. அல்லேலூயா. ஆனா இதே சவுல் தைரியமா இருந்தானா, தாவீதை கொண்டு வீழ்த்தின அதே ஆண்டவர் சவுலை கொண்டு கர்த்தர் வீழ்த்திடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கோலியாத்துடைய வார்த்தைகளை பார்த்து பயந்துட்டான். சில வார்த்தைகளை பார்த்து நீ பின்வாங்குறியா? உனக்கு கிருபை இல்ல, நீ முன்னேற முடியாது, நீ ப்ரொமோஷன் வர முடியாது, உன் வாழ்க்கையில சாதிக்க முடியாது, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் எடுக்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தடைப்பட்டு இருக்குன்னு சில வார்த்தைகள் உனக்கு எதிராக வரும்போது பயப்படாத. தாவீது எதிர்த்து நின்று அடித்தது போல சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தாலும் அவைகளை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நம் தேவன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா 24:38 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி, நான் தானே என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். அப்ப இவங்க யாருமே விசுவாசிக்கல. இயேசு என்ன சொன்னாரு? நான் செத்து போவேன்பா, நான் மரிச்சு போவேன், ஜனங்களுடைய பாவத்துக்காக நான் மரிப்பேன், ஆனாலும் நான் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன வார்த்தையை யாரும் காது கொடுத்து பிரசங்கத்தை கவனிக்கல. இப்ப பேபான்னு முழிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரம். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனி நீ புசிக்காத, எல்லா கனியும் புசினாரு. அது அவங்களுக்கு விளங்கல. ஆனா சாத்தான் சொன்னா, நீ எல்லா கனியும் புசிக்காத, இந்த கனியை புசினா. அது புரிஞ்சுது அவங்களுக்கு. அப்படிதானே? அப்படிதானே? கெட்டது புரியும் உடனே, நல்லது புரியாது. அப்படிதானே? கோல் சொல்றது புரியும், நல்லது புரியாது. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுதா சொல்லுங்க? இயேசுவை காணவில்லைன்னு அழுதா. இன்னைக்கு இயேசு காண முடியலையா சொல்லுங்க? நீங்க வாசிக்கிற வசனத்துல இருக்கிறார். ஜபம் என்பது நம்ம ஆண்டவரோடு பேசுறது, வேத வாசிப்பு என்பது அவர் நம்மளோடு பேசுறது. இயேசுவை காணவில்லைன்னு அழுதா. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை பெற்றுக்கொண்ட இயேசுவை இழந்திருக்கிறீங்க? அவளுக்கு இருந்த அந்த தாகம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? என் பிள்ளையை காணலையே, இந்த சபையில என் பிள்ளை இல்லையே, இந்த ஆராதனையில என் பிள்ளை இல்லையே. எத்தனை பேர் அந்த பிள்ளையை குறிச்ச பாரம் இருக்கு? அவளுக்குள்ள வாஞ்ச இயேசுவை காணலையே. ஐயோ, என் பிள்ளை என் கூட திருவிருந்த ஆராதனை எடுக்கலையே. எத்தனை பெற்றோர்களுக்குள்ள அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது? அவளுக்கு என் காணலையே, என் சமாதானம் போயிருச்சு, ரட்சிப்பு போயிருச்சு, கிருபை போயிருச்சு, அபிஷேகம் போயிருச்சு, காணலையே. காணாமல் போன கழுதையை தேடி போன ஆமென் ஸ்தோத்திரம் சவுலுடைய வாழ்க்கையில ராஜாவா நானு. இன்னைக்கு அந்த வருத்தமும் கவலை இல்லையே. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள ஐயோ பல ஜப ஜீவிதம் இல்லையே, காணாம போச்சு. என்னுடைய கிருபை எங்க போச்சு? என்னுடைய பரிசுத்தம் எங்க போச்சு? என்னுடைய பயபக்தி எங்க போச்சு? நான் ஆண்டவருக்காக ஒரு காலத்துல ஆத்தும ஆதாயம் பண்ண பக்தி வைராக்கியம் எங்க போச்சு? காணலையே. அவளும் தேடுறா, காணலையே. இப்ப தேடுறவங்களுக்கு தான் கர்த்தர் கண்டுபிடிச்சா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடணும். காணாமல் போன வெள்ளி காசை தேடுனா, காணாமல் போன ஆடை தேடுனா, காணாமல் போன பிள்ளைய தேடல. ஏன் தேடல? ஆனால் வெள்ளி காசுக்கு ஜீவனும் இல்லை, அறிவும் இல்லை, அதை தேடிதான் ஆகணும். ஆனால் காண போன ஆடுக்கு ஜீவன் இருந்தது, அறிவில்லை, திரும்பி வரணும்னு அறிவில்லை, அதனால மேய்ப்பன் தேடி போனா. ஆனா காணாமல் போன இளைய குமாரனை ஏன் தகப்பன் தேடி போகலனா? அவனுக்கு ஜீவனும் உண்டு, அறிவும் உண்டு, அவன் கண்கள் திறந்தது, திரும்பி வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேடனான், தகப்பன் வீட்டை தேடனான், மறுபடியும் இழந்து போனதை திரும்ப தேடினான். சகேவு இயேசுவை தேடினான், மரத்தில் ஏறி தேடினான். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடாம ஒண்ணும் கிடைக்காது பிரதர் சிஸ்டர். ஆலயத்துல வந்து தேடணும். அவருடைய மகிமை எங்க தேடணும்? ஆலயத்துல தேடணும். அவருடைய கிருபை எங்க தேடணும்? ஆலயத்தை தேடணும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் நாளானது சமீபித்திருக்கிறபடினால் பார்க்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லு. சபையில வந்து தேடணும். அல்லேலூயா. ஆராதனையில வந்து தேடணும். வீட்டு கிச்சனுக்குள்ளே தேடிட்டு இருக்க கூடாது. யாரை போல? மார்த்தாளை போல, மரியாளை போல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை தேடணும். வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சிக்கணும். அதுதான் சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர், ஏன் அழுகிறாய்? உடனே கர்த்தர் அவ தேடி போனா, அவளுக்கு கர்த்தர் கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கால்கள், இந்த கால்கள் ஆண்டவருக்காக தேட 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 இந்த கால்களை கர்த்தர் ஆமீன்
காண்டாமிருகத்துக்கு ஒத்த கால்களை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரை தேடுறது இல்ல. எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? எப்படி வாழ்க்கையில வரும்? ஐயா ஆமீன். நம்ம ஒன்றும் இங்கே டிராவல்ஸ் வச்சு நடத்தல வேலை எடுத்து கொடுப்பதற்கு. நம்ம இங்கே ஒன்றும் பொன் புரோக்கர் கிடையாது பொண்ணு பார்த்து வைப்பதற்கு. ஆனால் நீ தான் தேடணும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆமீன். தேடி வரும்போது இயேசுவிடத்தில் போய் சொல்றாங்க, அந்த இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது, சொல்லாம இருந்தா இயேசு செய்ய மாட்டாரு. அவரிடத்துல போய் சொல்லும் போதுதான் உன் பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் சபை, உன்னுடைய தேவைகளை சொல்லக்கூடிய இடம் சபை, உன் அந்தரங்கத்தை சொல்லக்கூடிய இடம் சபை, உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம் சபை. அந்த தேவனிடத்திலே சொல்லும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு காரியத்தை வாய்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகோமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளை போல் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து உங்க தேவைகளை தேடணும், ஆண்டவரிடத்துல கிருபைகளை தேடணும், இழந்து போன பரிசுத்தத்தை தேடணும், இழந்து போன ஆசீர்வாதத்தை தேடணும், நன்மைகளை தேடணும். அப்போதான் என்ன கிடைக்கும்? வேலைக்கு தேடி போனாதான் வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதே போல கர்த்தரை தேடினாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் நம்மளை தேடி வந்துட்டாரு, அப்படிதானே? இனி நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம அவரை தேடணும். ஹல்லேலூயா. இந்த மகதலேனாள் மரியாள் என்ன பண்ணா? அவரை தேடினா. தேடினதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது? அவர் தென்பட்டார். அதிகாலையில் என்னை தேடுவீர்கள் என்று சொன்னால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். பிசாசை பார்க்கறதுக்கு முன்னாடி அதிகாலையில் நீங்க தேவ சமூகத்தில் வந்துருங்க, பிரச்சனையே நீங்க பார்க்க மாட்டீங்க. அன்றைய நாள் ஃபுல்லு உங்களுக்கு இனிமையான நாளா இருக்கும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையிலே எழும்பி செல்போன் எடுக்காதீங்க, காலையிலே எழும்பி நியூஸ் பேப்பர் பார்க்காதீங்க, காலையிலே எழும்பி கிச்சனுக்குள்ள போகாதீங்க, காலையிலே எழும்பி அவை சோதரம் ஒரு வேலை செய்யாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அதிகாலையில் உன் சிநேகிதன் சொல்லுகிற ஆசீர்வாதம் அது உனக்கு சாபமாய் மாறும். அதிகாலையில் உன் பிள்ளையை வாழ்த்தாதீங்க, கர்த்தரை வாழ்த்தி விட்டு உங்க பிள்ளைகளை வாழ்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஆமீன் அன்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு தரிசனமானார். ஆமீன். மத்தேயு 28:20 வசனம் கடைசி வசனம் சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு சொல்றார், நான் எப்படி போகிறேனோ அப்படியே திரும்ப வருவேன். எதற்கு தெரியுமா திரும்ப வரப்போகிற இயேசு? மறுபடியும் ரத்த சேர்ந்து வரப்போறது இல்லை, மறுபடியும் சிலுவையில் அறைய வரப்போறது இல்லை, மறுபடியும் கசப்பு நிறைந்த காடியை குடிக்க வரப்போறது இல்லை, மறுபடியும் உங்களுக்கு எனக்கும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் வரப்போறது இல்லை. அவர் வரப்போகிறது எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக இயேசு வரப்போகிறார்.